ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவாகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம், அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் நிறைய பார்க்குறாங்க. இப்போ ஆன்லைன் மூலமாகவே நீங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுங்க. அவங்களுடைய எல்லாருடைய கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சாமி எனக்கு இந்த யோகம் இருக்கா, எனக்கு அந்த வீடு கட்டுற யோகம் இருக்கா, எனக்கு வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கா, திருமண யோகம் எப்போ வரும், எல்லாருமே எனக்கு லாட்ரி வாங்கலாமா, இந்த யோகம் இருக்கா, அந்த யோகம் இருக்கா, அதிர்ஷ்டம் இருக்கா, இது ஒரு எல்லாருடைய ஆசையான ஆவலான கேள்வி எனக்கே இருக்கும். என் ஜாதகத்தை பார்த்து எனக்கு இந்த யோகம் இருக்கா, நமக்கு எப்போ இந்த காரியம் நடக்கும், இப்படியே தான் இருக்குமா, எனக்கு யோகமே கிடையாதா, அவன்லாம் பாரு எங்கூட தான் படித்தான், எங்கூட தான் இருந்தான், இப்போ அவன் பெரிய பொசிஷனில் இருக்கான், நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கோம். அப்போது அந்த யோகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஜாதக ரீதியாக பிரித்து பார்க்கும் பொழுது 300 வகையான யோகங்களை சொல்கிறார்கள். அதில் பார்த்தோம்னா ஒரு 30 வகையான யோகங்கள் முக்கியமான யோகங்களாக கருதப்படுகிறது. அந்த 30 வகையான யோகங்கள் யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பார்த்தோம்னா அந்த யோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கும், ஒரு கிரகம்னா ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகத்திற்கும் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தான் சொல்லக்கூடியது இந்த யோகங்கள். அதனுடைய பார்வையோ சேர்க்கையோ அல்லது அதோட வீட்டில் பரிவர்த்தனையோ, நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவேன், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வீடு சொந்த வீடுன்னு. சூரியன்னா சிம்மராசி சொந்த வீடு. இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடகத்தில் இருந்தால் கடகம் சந்திரனோட சொந்த வீடு, கடகத்தில் இருக்கிற சந்திரன் சிம்மத்தில் இருந்தால் பரிவர்த்தனைன்னு பேர். இவரோட வீட்டில் அவரும், அவர் வீட்டில் இவரும் இருந்தால் பரிவர்த்தனை. அப்போ அந்த பரிவர்த்தனையாகி 5ஆம் இடத்துல குரு இருக்குது, 4ஆம் இடத்துல கேது இருக்குது, இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு இந்த யோகம் ஏற்படும். இப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொல்கிறது தான் இந்த ஜாதக யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பு. அதாவது கிரகங்கள் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் உள்ள சம்பந்தங்களை பற்றி சொல்லக்கூடியது. அதில் பார்த்தோம்னா சந்திர யோகங்கள் அப்படின்னு, சந்திரனை வைத்து சொல்லக்கூடியது ஒரு 5 விதமான யோகங்கள் ஏற்படும். சூரியனை வைத்து சொல்லக்கூடியது 5 விதமான யோகங்கள் ஏற்படும். இதனால் சந்திரனை வச்சு சொல்லக்கூடிய யோகங்கள் அப்படின்னு எடுத்துட்டால் துருதுரா யோகம், அனபா யோகம், சுனபா யோகம், இதெல்லாம் யோகத்துடைய பேர் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஹேமத்ரிம யோகம், நமக்கு தெரிஞ்ச யோகத்துடைய பேர். இதற்குலாம் பலன்கள் உண்டு. கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், அதியோகம், சகட யோகம். அப்புறம் சூரியனை வச்சு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா வேசி யோகம், வாசி யோகம், சுப உபயச்சாரி யோகம், அப்புறம் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் பேர். பத்ர யோகம், ரிச்சக யோகம், சச்ச யோகம், ஹம்ச யோகம், மாலவிய யோகம், இப்படி. இதுக்கப்புறம் பொதுவான யோகங்கள் அஷ்டலட்சுமி யோகம், இதெல்லாம் யாருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தர்ம கர்மாதிபதி யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம், வசுமதி யோகம், குரு சண்டால யோகம், காலசர்ப்ப யோகம், விபரீத ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம். நான் சொன்ன 300 யோகங்கள் இதெல்லாம் முக்கியமான யோகங்கள். இதெல்லாம் இருந்தால் ஏழையும் பணக்காரன் ஆகலாம், பணக்காரன் மேலேயாகலாம், நோய் இருக்கிறவனும் நோய் இல்லாதவனாகலாம், நோய் இல்லாதவன், இந்த மாதிரி இப்போ பல பிரச்சனைகள். இந்த யோகங்கிறது அந்த காலகட்டத்தில், அந்த தசாபதி காலகட்டத்தில் எந்த நேரத்தில் நமக்கு அந்த யோகத்தை கொடுக்குறாரோ அந்த நேரத்தில் அப்படியே தலையெல்லாம் மாற்றிப்போம். நல்லவனை கெட்டவனாக்கும், கெட்டவனை நல்லவனாக்கும். இதெல்லாம் இந்த யோகத்தை வச்சு நடக்கிறது தான். நல்லா இருந்தார், நேற்று வரைக்கும் பார்த்தா ஆடி காரில் போனார், இன்றைக்கி என்ன சைக்கிளில் போகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி யோகங்கள் மாற்றிக்கிறோம். நேற்று வரைக்கும் சைக்கிளில் போயின்றவங்க திடீர்னு இப்போ என்னடா ஆச்சு, லாட்ரி ஏற்றி அடிச்சிச்சா கேட்குறமா இல்லையா? அந்த யோகம் எப்படி நமக்கு கிடைக்குது, எப்படி திடீர் முன்னேற்றம், திடீர் வளர்ச்சிக்கு நீ என்ன பண்ண, 2 பேரும் ஒரே தொழில் தானே பண்ணுறோம். இதெல்லாம் நடக்குது, நம்ம கண்கூட பார்க்கணும். இல்லாத யாரும் சொல்கிறதில்ல, கண்கூட நடக்கும். ஒரே டேரக்டர் 10 படம் இருக்கிறார், ஒரு படம் நல்லா பிச்சுன்னு போகும், இது 9 படம் ஓடுறதில்ல. காரணம் அந்த டைமில் இவருக்கு அந்த யோகம் இருக்கும். படத்தில் ஒன்றுமே இருக்காது, ஒரு விஷயம் இருக்காது. இந்த 9 படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனால் அது எடுபடாது. காரணங்கள் அவருடைய யோகங்கள். உதாரணத்துக்கு சொல்கிற, யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, உதாரணங்கள் தான். அப்போ அந்த உதாரணத்துக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது கை கொடுக்கும். நம்ம தசாபதிகள் பார்த்துருக்கோம், ராசி பலன்கள் பார்த்துருக்கோம், லக்ன பலன்கள் பார்த்துருக்கோம். அடுத்ததாக பார்க்குற தலைப்புங்கிறது அந்த யோகங்கள். யோகங்கள் மூலமாக எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். சூரியனுடைய யோகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுப உபயச்சாரி யோகம் அப்படின்னு பேர். சுப உபயச்சாரி யோகம் இதுக்கு பேர். இது என்னென்ன பலன்களை கொடுக்கும், எப்போ கொடுக்கும், எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் உண்டாகும், இதனால் ஏற்படும் நன்மைகள் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்கணும். சுப உபயச்சாரி யோகம் அப்படி எப்படின்னா, சூரியனுக்கு முன்னால் சூரியன் ஒரு கட்டத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 12 கட்டத்தில் சூரியன் ஒரு கட்டத்தில் இருக்கார். அவருக்கு பிஃபோர் கட்டம் அல்லது ஆஃப்டர் கட்டம், ஒரு 12 கட்டத்தில் சூரியன் இந்த இடத்துல இருக்காது, இதுக்கு முன்னாடி இருக்கிறது, இதுக்கு பின்னாடி இருக்கிறது. இந்த ராசிகளில் கிரகங்கள் இருப்பது, ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலே சரி, சூரியனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ சுத்தமாக எதுவும் இல்லாமல், வெறுங்கட்டமாக இல்லாமல் ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலே இந்த யோகம் ஏற்படுவான். இதெல்லாம் யாருக்கு தெரியாது.
எல்லாருக்குமே இருக்கும். சூரியனுக்கு இப்போ பின்னாடி ஒரு கிரகம் இருக்கும், அந்த முன்னாடி ஒன்று இருக்கும். இப்படி இருந்தால் இந்த சுப உபயச்சார யோகம்னு பேர். இதில் என்ன ஏற்படும்? நல்ல பணவரவாய் தனவரவு அப்படிங்கிறது ஏற்படும். நல்ல பணவரவு ஏற்படுமா? இது தொட்டது துவங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இதெல்லாம் இந்த யோகத்தில் கிடைக்கும். அதீத பணவரவாய், அதீத தனவரவு, செல்வந்தர்கள், செல்வந்தர் மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி பார்த்தோம்னா வாக்கு வன்மை, அதிகார தோரணை அப்படிங்கிறது இந்த யோகம் இருந்தால் கிடைக்குமா? எல்லாருக்கும் அந்த இது கிடைக்குமா? பேச்சு திறமை, வாக்கு வன்மைன்னா பேச்சு திறமை. பேச்சினால் காரியங்களை சாதித்துக்கிறது. ஒருத்தர் பேசியே மயக்கி அவனை நம்ம வசிப்படுத்தி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அது எல்லாருக்கும் வராது. இவங்க பேசுனாலே நிறைய பேர் டிவியில் பட்டிமன்றம் பேசுகிறாங்க, சொற்பொழிவு பண்ணுறாங்க. சில பேர் பேசிவிட்டு இது வந்துடுவாங்க 2 நிமிஷம் அப்படி எப்பேற்பட்ட முக்கியமான வேலை இருந்தாலும் அது கேட்டுட்டு தான் போவாங்க. அது நிறைய சொற்பொழிவாளர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒருத்தர் குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தர் பேச்சு இப்போ பட்டிமன்றங்கள்லாம் நிறைய டிவியில் போடுறாங்க. அதில் இவங்க பட்டிமன்றம்னா உட்காந்து கேட்குவாங்க. என்னுடைய ஒய்ஃபெல்லாம் அப்படி தான், இப்போ சமர்ப்பிக்கவே மாட்டான். அந்த தீபாவளி, பொங்கல், அந்த மாதிரி டைமில் பண்டிகைலாம் இருந்தால் இறங்கி இதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்போ நமக்கு தெரியும் அது என்ன காரணங்கிறது. அவங்களுடைய பேச்சு இவங்களை இருக்குது. அவங்க அந்த லெவலில் இருக்காங்கன்னா அது நம்மளுடைய பேச்சு. நீங்கள் ஒரு பேச்சிலே ஒருத்தனை காரியம் சாதிச்சுக்கலாம். அப்போ ஒரு முதலாளியாக இருக்கோம் அப்படின்னா, அதிகார வர்க்கத்தில் இருக்கோம்னா அவனுக்கு கண்டிப்பாக இந்த திறமை இருக்கணும். அந்த அதிகார வர்க்கமாக இருக்கக்கூடியதுக்கு இந்த யோகம் இருக்கணும். அதிகார தோரணையுடன் இருக்கக்கூடியவர்கள், பேச்சு திறமை உள்ளவர்கள் இந்த யோகத்தை அனுபவிப்பார்கள் தான் போட்டிருக்கான். இப்போ நீங்கள் ஒரு 1000 பேர் வச்சு வேலை வாங்குறீங்கன்னா 1000 ஸ்டாஃபும் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு மரியாதையாக அந்த வேலையை செஞ்சால் தான் அந்த இடம் சிறப்பாக இருக்கும். அப்போ அவங்கள அரவணைச்சு கொண்டு போகணும். கோவப்படுற நேரத்தில் நீங்கள் கோபம் படணும், கண்டிப்பாக இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக இருக்கணும். அதே சமயம் அரவணைக்கிற நேரம், பாசத்தை காட்டுற நேரம், அன்பாக இருக்கிற நேரம் நீங்கள் இருந்தால்தான் நல்ல ஒரு அதிகாரத்தில் இருக்கீங்க, நல்ல ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். எப்போவுமே இருந்தாலும் ஒரு இருந்தால் இருப்பான், அவன் பார்த்தாலே பிரச்சனை, இப்போ நான் வரல, அவன் மூஞ்சில் முடிக்கவே பிடிக்கல, இப்படி சொல்லவும் உண்டு. சார் போனால் கரெக்டாக பேசுவார், நம்ம கரெக்டாக இருந்துச்சு, அவர் எதுக்கு கோவப்படுறார் அப்படி இருக்கிறது இது நேர்மை. ரொம்பவே இப்போவே சிஸ்டம் பேசுவார், நமக்கு தம் செஞ்சால் கூட எதுவும் சொல்ல மாட்டாரா அப்படின்னா அது இளிச்சவாய் தனமாயிரும். அப்போது இது 3ஐயுமே நிர்ணயிக்கக்கூடிய யோகம் இந்த யோகம். நீங்கள் ஒரு பல கோடி ரூபா டென் பண்ணுறீங்க, ஒரு 1000 பேர் வச்சு வேலை பார்க்குறீங்க, பெரிய ஒரு தொழிற்சாலை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் முதலாளின்னு பார்த்து உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற அத்தனை பேரும் கடல்நிலை தொண்டர்கள் வரைக்கும், ஊழியர்கள் வரைக்கும் உங்களை பார்த்து பயப்படணும். பயம்னா நம்ம இப்போ சிங்கமோ புலியோ கிடையாது, மானசீகமான மரியாதையை தான் பயம்னு சொல்கிறது. இப்போ அந்த பயத்தை உண்டாக்கணும்னா நாம் அந்த மாதிரி நடந்துக்கணும்னா வாக்கு திறமை, பேச்சு திறமை. அதுக்கு மட்டும் பேச்சு திறமை இல்லை, ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவு பண்ணுறோம்னா அதுக்கு பேச்சு திறமை. ஒரு சப்ஜெக்ட் எடுத்தான்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதை பற்றியே அவன் பேசுவான். அவனுக்கே தெரியாது எந்த இடத்துல எதை பேசின்றது, எப்போ இதை முடிக்கிறங்கிறது. உள்ளுக்குள்ளே போய் இப்போ அதுக்குள்ளே ஐக்கியமாகிடுவாங்க. இப்போ அது பேச்சு திறமை. அது ஒன்று. ஒரு சொற்பொழிவு பண்ணுறவங்க மேடை பேச்சா, இப்போ சில கட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக மேடை பேச்சாளர்கள், அப்படி திமுக மேடை பேச்சாளர்கள், பாஜக மேடை பேச்சாளர்கள், நிறைய கட்சிகள் இருக்குது, எல்லாத்தையும் நான் குறிப்பிட விரும்பலை. இப்படி மேடை பேச்சாளர்களே அதுக்குன்னே தனி ஒரு போஸ்டிங் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பேச்சு திறமை அப்படிங்கிறது இப்போ கட்சியில் இருக்கிற எல்லாருமே பேச முடியாது. அப்போ அதுக்குன்னு ஒரு குழு இருக்கும். எப்படி மாணவர் அணி குழு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு குழுவாக வச்சு இவங்க மேடையில் பேசுகிறதுக்கு சொற்பொழிவுக்குன்னு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த பேச்சு திறமை இருக்கும். அவங்க அபிவிருத்தி பண்ணிக்கிறோன்னா இந்த யோகங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வேணும். உபயச்சாரி யோகம், சுய உபயச்சாரி யோகம், அது அவங்களுக்கு மட்டும் சொல்ல கிடையாது. இன்னொரு பாயிண்ட் எடுத்தோம்னா இந்த பேராசிரியர்கள், டீச்சிங், கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த யோகம் வேணும். இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஒரு மாணவன் புரிந்து கொள்கிற அளவு நீங்கள் விளக்கணும். அப்போ தான் அவன் புரிஞ்சு, அதான் டீச்சிங். ஒருத்தருக்கு தெரியாத சொல்லிக் கொடுக்குற பேர் தான் குரு, இருளை போக்குவோன் குரு. இப்போ ஒரு விஷயம் புரியலை, விளங்கலை, மீண்டும் 4 தடவை ஒரு தடவையில் விளக்கிடுச்சுன்னா மீண்டும் கேட்குறான். இப்போ ஒரே தடவையில் விளக்கி உங்களுக்கு சொல்லிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கணும். இப்போ நான் இப்போ பேசுகிறது உங்களுக்கு புரியணும். யாராச்சும் பேசுகிறாரு புரியல, பார்க்கவே வேண்டாம், ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பிரயோஜனம் இல்லை. இல்லை 2-3 தடவை கேட்டால் தான் புரியுது, அப்படி பேசுகிறவங்களும் இருப்பாங்க. ஒரே தடவை நான் பேசுகிறதுக்கு முன்னாடி வாயை திறந்தோடனே இந்த சப்ஜெக்ட் தான் ஈஸியாக டக்குன்னு புரிஞ்சுன்னு சார் அடுத்தது போங்க அப்படிங்கிறது புரிதல். அப்போ நீங்கள் சொல்கிற விதம் இருக்குது. இப்போ நான் பேசுகிறேன்னா, இப்போ நான் நிறைய சேனலில் டிவியில் பேசுகிறேன்னா ஒவ்வொரு எடிட்டரும் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பேசணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். அவங்களும் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அவங்க மனசில் இருக்கும், ஆனால் அவங்க வெளிப்படுத்த தெரியாது. இப்போ எனக்கு அவங்க புரிய வச்சா தான் நான் இப்படி இப்போ பேச முடியும் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ அந்த நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறது நல்ல விதமாக சிறப்பாக. அப்போ இந்த சொற்பொழிவு பேச்சின் மூலமாக தான் நம்ம வெளிப்படுத்தவே முடியும். ஏன்னா மனசுக்குள்ளேயே வச்சுருக்க 4 பேர்கிட்ட மனம் விட்டு பேசுகிற அப்போ தான் கவலை போகும். சொல்கிறாங்களா இல்லையா? பேச தெரியாமல், சொல்ல தெரியாமல் அவனே புழுங்கி போகிற எத்தனையோ பேர் இருக்கான். நல்லதோ கெட்டதோ பட்டுன்னு படப்படன்னு தைரியமாக பேசுகிறவன் அந்த இடத்துல அவன் காரியத்தை சார் அவன் வாயில் பண்ண பொழைச்சிப்பா, பேச்சு திறமையாக இருக்குது அவனுக்கு, அவன் அவளுக்கெல்லாம் நம்ம பேச முடியாது, அவங்ககிட்ட யாருப்பா பேசுவா அப்படி. இப்போ அப்போ அவன் அதில் வித்தகன்னா விஷயம் தெரிஞ்சவன்.
அந்த மாதிரி யோகம் இதை கொடுக்குது. யாராருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு, சொற்பொழிவாளர்களுக்கு, டீச்சிங் ப்ரொஃபஷனலுக்கு, அரசியல் இருக்கிறவங்களுக்கு, பெரிய நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது சூட் ஆகும். அதிகார தோரணை கிடைக்குமா? அடுத்த பாயிண்ட் சொல்கிறாங்க. அதிகார வர்க்கம் அப்படிங்கிறது இந்த யோகம் இருந்தால், உபயச்சாரி யோகம் இருந்தால் கண்டிப்பாக அதிகார வர்க்கம்னா ஆணையிடக்கூடிய ஒரு பதவி. இது எல்லாருக்கும் கிடைக்குமா? இப்போ ஆஃபீஸ் இருக்குது, அதில் ஈஓ, அந்த ஆஃபீஸுக்கு அவர் தான் அதிகாரினா அதுக்கு கீழே 20 பேர் வேலை செய்கிறாங்கன்னா ஈஓ தான் ஆணையிட முடியும். மற்றவங்கள சரிங்க சார். அப்போ அந்த மாதிரி எத்தனை ஈஓக்கு வேலை ஒரு அடுத்த ஆஃபீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கும். அதில் ஏசி இருப்பாங்க, டிசி இருப்பாங்க, அதுக்கப்புறம் கமிஷனர் இருப்பார். ஒவ்வொரு துறையிலையுமே அவர் ஈஓக்கு ஆணையிடுவார். இப்போ இந்த யோகம் இருந்ததுன்னா இந்த மாதிரி படிப்படியாக ஹை லெவலில் ஹை கமிஷனர் வரைக்கும் போனோம். அதிகார வர்க்கமான ஒரு யோகம், அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய யோகம் அப்படின்னு இந்த யோகத்தை எடுத்துக்கலாம். இப்போ இது நமக்கு இந்த நம்ம துறையில் நான் நீங்கள் சொன்ன மாதிரி கீழ்நிலை ஊழியராக இருக்கேன், நான் மேலே வரைக்கும் போவேனா, எனக்கு அந்த அதிகார பவர் இருக்கா, வருமா? அதே மாதிரி நான் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கேன், சொற்பொழிவாளராக இருக்கேன், ஜோதிடராக இருக்கேன், பேச்சு தான் எனக்கு தொழில். இப்படி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த உபயச்சாரி யோகம் எனக்கு இருக்காங்கிறத பார்க்கணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் விவரமாக சொல்கிறேன். அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, நம்ம ஜாதகத்தை எடுத்து தூசியை தட்டி, சுவாமி எனக்கு இந்த யோகம் இருக்கா, நான் இந்த தொழில் தான் பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நீங்கள் ஒன்றும் வேண்டாம், அந்த வீடியோவில் இருக்கிற என்னுடைய பதிவை பார்த்துட்டு அதில் நம்பர் போட்டிருக்கும், தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்னென்ன தோஷம் இருக்குது, என்னென்ன யோகம் இருக்குது, எப்போ காலத்தில் இந்த யோகம் ஏற்படும், எப்பப்பெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கலாம், எப்பப்பெல்லாம் நன்மை நடக்கும், இதெல்லாமே நாங்கள் தெளிவாக சொல்கிறதுக்காக காத்துட்டுருக்கோம். எனவே இந்த அரிய வாய்ப்பை நமது நேயர்கள் மட்டும் இல்லாமல் தெரிந்தவர்களுக்கும் இந்த பலனை நீங்கள் சொல்லி புரிய வச்சு அவங்களும் அந்த பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுமாறு கேட்டு அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி அருளை ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.